பிடிச்ச பொம்மைகளை ஆர்டர் பண்ணலாம். www.pontoonkids.com இருந்து. Link is in the description. டிராஃபிக் ரூல்ஸ். அது சாயந்தர நேரம். சிங்கி வீட்டுக்கு வெளியே சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தா. சிங்கியோட சைக்கிளுக்கு பின்னாடி அப்பா கட்டு 2 பேரும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. சிங்கி, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. நீ சைக்கிள் ஓட்டுற 10 நிமிஷம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறமா நான் தான் சைக்கிள் ஓட்டணும். ஆமா கட்டு, ஆனா நான் சைக்கிள் ஓட்டும் போது இப்படியே நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் இன்னும் 2 நிமிஷம் அதிகமா ஓட்டிடுவேன். கட்டு அதை கேட்டு அமைதியாயிட்டான். அப்பா அதை பார்த்து சிரிச்சாரு. கட்டு ஓட்ட வேண்டிய நேரமும் வந்துருச்சு. சிங்கிக்கும் சைக்கிள் ஓட்டுற பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. அப்பா அவ சைக்கிளை சைட்ல ஓட்டுறதை விட்டுட்டு ரோட்டுக்கு நடுவுல ஓட்ட ஆரம்பிச்சா. அட சிங்கி, அது ராங் சைடு. ஆனா சிங்கிக்கு அப்பா சொல்றது எதுவுமே கேக்கல. அட, அப்பா அவ்வளவு தூரத்துல இருந்து என்ன சொல்றாங்க, எதுவும் கேட்க மாட்டேங்குது. அப்பா, சிங்கிக்கு நம்ம கூப்பிடுறது கேக்கல போலப்பா, வாங்க அவ பக்கத்துல போலாம் அப்படின்னு அப்பாவும் கட்டுவும் சிங்கிய நோக்கி போனாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே சிங்கிய யாரோ ஒருத்தங்க தடுத்துட்டாங்க. அவரு யாருமே இல்ல, டிராபிக் போலீஸ் அங்கிள் தான். அட, நீ பைசிக்கல் லைனை விட்டு ரோடோட லெஃப்ட் சைடுல நீ போய்கிட்டே இருக்க. உனக்கு தெரியுமா இது எவ்வளவு டேஞ்சர்னு? சாரி அங்கிள், என் பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. நான் ரோட்டுக்கு இந்த பக்கமா வந்துட்டேன். எனக்கு தெரியாது இது ராங் சைடுன்னு. அதனாலதான் நான் சைக்கிளை நிப்பாட்டவே இல்ல. எல்லா குழந்தைங்களுக்கு டிராஃபிக் ரூல்ஸ் தெரிஞ்சாகணும். நீ எப்பவுமே ரோட்டோட லெஃப்ட் சைடுல சைக்கிள்ல ஓட்டணும். அதுக்குள்ள அப்பா கட்டு 2 பேரும் சிங்கி பக்கத்துல வந்துட்டாங்க. We are extremely sorry sir. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்காது. இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கோங்க. அப்படி சொல்லி டிராபிக் போலீஸ் அங்கிள் அங்கிருந்து போயிட்டாரு. சிங்கி போலீஸ் அங்கிள் திட்டினதுனால ரொம்பவும் சோகமா இருந்தா. அட கட்டு சிங்கி, உங்களுக்கு டிராஃபிக் ரூல்ஸ் தெரியாதா? இல்லப்பா, அது எங்களுக்கு தெரியுமே. ஆமாப்பா, டிராபிக் ரூல்ஸ் என்னன்னா நாம ரோடு கிராஸ் பண்ணும்போது கவனமா கிராஸ் பண்ணணும், அதுதானே? அட இல்ல கட்டு சிங்கி, டிராஃபிக் ரூல்ஸ்ல இது மட்டும் இல்ல, நிறைய ரூல்ஸ் இருக்கு. அப்படியாப்பா, என்ன அதெல்லாம்? ஆமாப்பா, என்ன அதெல்லாம்? சொல்ற, அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போலாம். நைட் ஆகிட்டே இருக்கு, மம்மி வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. சரிப்பா. சிங்கி, இப்ப சைக்கிள் எங்கிட்ட கூட, வீடு வரைக்கும் நான் ஓட்டிட்டு வரேன். சிங்கி கட்டுவுக்கு சைக்கிளை கொடுத்துட்டா. அப்பா, சிங்கி, கட்டு 3 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அட வந்துட்டீங்களா? போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, டின்னர் ரெடி. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் படுத்து தூங்குனாங்க. அடுத்த நாள் காலையில, கட்டு சிங்கி, சீக்கிரமா எந்திரிங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு டிராஃபிக் ரூல்ஸ பத்தி சொல்ல போறேன். அது ஒரு ஃபன் வேலை. அப்பா, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. இந்த ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சீக்கிரமா எழுந்திருச்சாக்கணுமா? ஆமாப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் நாங்க தூங்க முடியாதா? இல்ல குழந்தைங்களா, சீக்கிரமா எந்திரிங்க. அம்மா கூட சேர்ந்து உங்க ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட பண்ணிருக்கேன். கட்டு சிங்கி 2 பேரும் எழுந்திருச்சு பிரஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா டைனிங் டேபிள் கிட்ட போய் உக்காந்தாங்க. டைனிங் டேபிள்ல அவங்களுடைய ரொம்ப ஃபேவரட் சீஸ் சாண்ட்விச் செஞ்சு வச்சிருந்தாங்க. அப்பா, நீங்க எங்களுக்காக எங்க ஃபேவரட் சாண்ட்விச் செஞ்சீங்களா? ஆமா குழந்தைங்களா, பாருங்க உங்களுக்காக என்ன இருக்குன்னு. அப்பா பக்கத்திலேயே செவுத்துல இருந்த ஒரு போர்டை காட்டினாரு. அதுல பெரிய பெரிய எழுத்துல எழுதி இருந்துச்சு, டிராஃபிக் ரூல்ஸ். அப்பா, இது என்ன? சிங்கி, இந்த போர்டுல தான் உங்களுக்கு டிராஃபிக் ரூல்ஸ பத்தி சொல்ல போறேன். அந்த போர்டுல ரோட் சேஃப்டிக்கான கலர்ஃபுல்லான பிக்சர்ஸ் நிறைய இருந்துச்சு. அப்படியே அப்பா? ஆமா குழந்தைங்களா, ரூல்ஸ் தெரிஞ்சுக்க அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிராஃபிக் லைட்டை என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கணும். அப்பா போர்டுல இருக்கிற அந்த டிராஃபிக் லைட்டை கை நீட்டி காட்டாரு. அப்பா, எனக்கு தெரிஞ்சு இதுல இருக்கிற ரெட் லைட் நம்மள நிப்பாட்ட சொல்ல இல்லையா? ஆமா கட்டு, கிரீன் அப்புறம் எல்லோ கலர் நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொல்ல பார்க்கலாம். அது தெரியாதுப்பா. ஆமாப்பா, எனக்கும் தெரியாது. குழந்தைங்களா, கிரீன் லைட் நமக்கு முன்னாடி போக சொல்லும். எல்லோ லைட் நமக்கு சொல்லும் எப்ப வேணாலும் ரெட் சிக்னல் விடலான்னு. அப்ப நம்ம வெஹிக்கிளை ஸ்லோ பண்ணி ஆகணும். அப்படியாப்பா? இதுக்கு இதுதான் அர்த்தமா? ஆமா செல்லம், உனக்கு தெரியுமா நேத்து டிராஃபிக் போலீஸ் சார் உங்களை எதுக்கு திட்டினாங்கன்னு? இல்ல. டிராஃபிக் ரூல்ஸ் அக்கார்டிங் நம்ம எப்பவுமே சைக்கிளை பைசிக்கல் லேன்ல தான் ஓட்டணும். ரோடோட பகுதி பைசிக்கிளுக்கு ராங் சைடா இருக்கும். அங்க பைசிக்கல் லேன் இல்லைன்னா நாம பைசிக்கலை ரோட்டோட ரொம்ப லெஃப்ட் சைடுல ஓட்டி ஆகணும். ஓ, அப்பா, எனக்கு இப்பதான் புரியுது நான் செஞ்ச தப்பு என்னன்னு. அப்பா, வேற என்னெல்லாம் டிராஃபிக் ரூல்ஸ் இருக்கு? குழந்தைங்களா, அது மட்டும் இல்ல, நாம நடக்கிறதுக்கு ரோட்டோட சைடு வாக்க யூஸ் பண்ணி ஆகணும். பைசிக்கல் அப்புறம் பைக்கை ஓட்டும் போது ஹெல்மெட்,
காரை ஓட்டும்போது சீட் பெல்ட் கண்டிப்பா போட்டுக்கணும். ஆமாப்பா, இதை எங்க டீச்சர் கூட சொன்னாங்க. ஆனா அது ஏன்ப்பா ஹெல்மெட் சீட் பெல்ட் ஏன் போடணும்? வெரி குட் கொஸ்டின் சிங்கி. உன் சைக்கிள் ரொம்ப வேகமா போய்கிட்டே இருக்கு. திடீர்னு ரோட்ல ஒரு பெரிய கல்லு வருது. உன் பேலன்ஸ் தவறுது. என்ன பண்ணுவ? அப்போ நான் விழுந்துருவேன்லப்பா. நீ ஹெல்மெட்டை போட்டிருந்தா மண்டையில அடிபடாது. ஒருவேளை நீ கார் ஓட்டிக்கிட்டே இருந்தேன்னா திடீர்னு பிரேக் போடுவல்ல, அப்போ அந்த சீட் பெல்ட் உன்னை காப்பாத்தும். ஓ, இப்போ எனக்கு புரிஞ்சுதுப்பா. ஆமா குழந்தைங்களா, ரோட்டை கிராஸ் பண்ணும்போது முதல்ல லெஃப்ட் அப்புறம் ரைட்டை பார்க்கணும். ரோட்ல யாரும் இல்லைன்னா நாம கிராஸ் பண்ணணும். ஓகேப்பா. இன்னொரு விஷயம், மொத்த வெஹிக்கிள்ல நாம ரைட் பண்ணும்போது நாம நில்லக்கூடாது. நம்ம கைய வண்டில இருந்து வெளியே போடக்கூடாது. அப்பா, நான் எப்பவும் அப்படி பண்ணதில்ல. ஆனா ஸ்கூல் பஸ்ல இருந்து சிங்கி எப்பவும் அப்படிதான் பண்ணுவா. இல்லப்பா, இதுக்கு முன்னாடி அப்படி பண்ணிருப்பேன். இதுக்கப்புறம் எப்பவுமே டிராபிக் ரூல்ஸை நான் பிரேக் பண்ண மாட்டேன். குட் குழந்தைங்களா, நான் இப்படிதான் நினைச்சேன். அப்பா பாடம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.